பொதுவா நம்ம வீட்டு வாசப்படியில் யாராவது நின்னாங்கன்னா வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுறது ஒரு மரபு, ஒரு பழக்க வழக்கம். தாவேக்கா வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இல்லைங்க நான் வாசப்படியிலே நிக்கிறேன் அப்படின்னா அப்ப நம்ம பொதுவாக யார் அந்த மாதிரி சொல்லுவா? சண்டைக்காரங்க தான் அப்படி சொல்லுவாங்க. இல்லைங்க பரவாயில்லங்க வீட்டுக்குள்ள நான் வரலைங்க இங்கேயே இருக்கேங்க. கம்யூனிஸ்டுகள் அப்ப என்ன சண்டைக்காரங்க? உதயநிதியும் அதை சொல்லிகிட்டே இருக்காரு, இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது, 6 மாசத்துல கவிழ்ந்துரும், 1 வருஷத்துல கவிழ்ந்துரும் சொல்லிகிட்டே இருக்கும்போது கம்யூனிஸ்டுகள் அப்போ இந்த நிலைப்பாடை எடுக்கிறாங்கன்னா அப்போ இது நிறைய புள்ளிகளை நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்குல்ல. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் தேசிய அளவிலும் ஒரு ஆட்சி கவிழ்ந்ததற்கு கம்யூனிஸ்ட் கட்சி காரணமாக இருந்தது கிடையாது. திமுக அனுப்பிச்சு நாங்கள் போனதா இல்லை என்பதை பதிவு செய்யலாம். பாஜக ஆட்சி வரக்கூடாது, திமுக ஆட்சி வந்துவிட்டது மறைமுகமாக. விஜய் அவர்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது இப்போ இந்த தோழமை கட்சிகள் இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன வருது? தாவேகா தன் சொந்த பலத்தில் வலிமையான கட்சியாக உருப்பெற்று விட்டால் இந்த கட்சிகளில் வெளியே போகிறது கொஞ்சம் யோசிக்கும். தாவேகா கிட்ட இப்போ நாங்கள் திமுக கூட்டத்தில் வெளில வந்துட்டோம், இப்போ நாங்கள் தாவேகாவோட தான் பயணிக்கிறவங்க போது அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுல என்ன பிரச்சனை? அப்போ விஜய் மேலே இவங்களுக்கு இன்னும் ஒரு சந்தேக கண்ணு இருக்கும், இவர் பாஜகவோட ஆளா இருப்பாரோன்னு ஒரு சந்தேக கண்ணு இருக்கும். இல்லை, அது அல்ல அர்த்தம். அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்ததனுடைய விளைவாக வாசப்படி வரையில் வந்தவங்க வீட்டுக்குள்ள வரதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும் என்கிற கணக்கு. ஆகையினால வேண்டாம், நான் வராண்டால இருக்கேன். செயல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சி போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கௌதமன். தாவேகா அவங்களுடைய தோழமை கட்சி கூட்டம் இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடக்க இருக்கு. எல்லா கட்சிகளுக்கும் அவங்க கட்சி ஆஃபீஸ்க்கே நேரடியாக போய் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா புசியானது நேரடியாகவே அழைப்புகள் கொடுத்துட்டு வந்தாங்க. விசிகா, மதிமுக, காங்கிரஸ், ஐஎம்எல் இவங்கெல்லாம் கலந்துக்கிறதா சொல்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் நாங்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கல, ஏன்னா நாங்கள் கூட்டணியிலே இல்லை, அமைச்சரவையிலையும் இல்லை, அரசுலையும் இல்லை, நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு, அதனால் எங்களால் இந்த கூட்டத்தில் கலந்துக்க முடியாது, நாங்கள் முதலமைச்சரை நேரடியாகவே சந்திச்சுட்டு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. மதிமுக ஏற்கனவே விஜய் மேலே வச்ச ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த குதிரை பேரம் தொடர்பாக வைகோ அவர்கள் வெளிப்படையாக பேசினது, அதுக்கப்புறம் ஒரு மாற்றி பேசின சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. அதுலேயே விஜய்க்கு ஒரு செட்பேக், அந்த 2 எம்எல்ஏக்கள் வராததே ஒரு செட்பேக்னு இருந்தது. இப்போது கம்யூனிஸ்டுகள் இப்படி ஒரு நிலைப்பாடை எடுக்கிறது என்ன சொல்ல மெசேஜ் சொன்ன ட்ரை பண்ணுறாங்க? சிம்பிள். கம்யூனிஸ்டுகளோடு தங்கள் இயல்பான அரசியல் அணுகுமுறை காமிச்சிருக்காங்க. இதில் என்ன இயல்பான எப்படின்னா, என்றைக்குமே அவங்க நேரடியாக அரசியல் ஆட்சியில் பங்கு, கூட்டணியில் பங்கு என்பதில் நேரடியாக காமிச்சிக்க மாட்டாங்க. பல தளங்களில் கம்யூனிஸ்டுகள் தேசிய கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் சார்ந்த கட்சிகளோடு இணங்கி போனால் கூட எந்த காலத்துலையும் இந்தியா கூட்டணியில் அவங்க இடம் பெற்றதில்லை. நம்ம இந்தியா கூட்டணியில் இடம் பெற்றதாக சொல்கிறோமே தவிர போராட்டங்கள் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு என்ன தனித்தனிமை இருக்குது. நான் என்ன ஸ்ட்ரெயிட்டாக வரேன். 1989 விபி சிங் ஆட்சி அமைத்த போது பாரதிய ஜனதா கட்சி கூட அமைச்சரவையில் பதவி தருவதற்கு விபி சிங் தயாராக இருந்தார். அது வேறு சில காரணங்களால் அது தடைப்பட்டது. அப்போது கூட வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம். நான் இன்னும் ரிவர்ஸ் போனால் கூட பல கட்டங்களில் ஜனதா கட்சி கூட வெளியிலிருந்து ஆதரவு தரும். அவ்வளோதான். அது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். என்ன பிரச்சனைனா, இவங்க கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம் அப்படின்னு தாவேக்கா காயின் பண்ணல, தெளிவா தோழமை கட்சிகளுடைய கூட்டம் அப்படின்னா யார் யாரெல்லாம் எங்க அரசுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ, தோழமையா யார் யாரெல்லாம் முதல்வர் விஜயோட இருக்கிறீங்களோ உங்களுக்கான ஆலோசனை கூட்டம் அப்படின்னு தான் அந்த கூட்டத்தை அவங்க ஒருங்கிணைக்கிறாங்க. அப்போ கம்யூனிஸ்டுகள் நாங்கள் அவங்க கூட தோழமையா இருக்க கூட விரும்பலன்னு சொல்ல வராங்களா? இல்லை, அப்படி அர்த்தம் இல்லை. இந்த தோழமை கட்சிங்கிறது அடுத்த புள்ளி என்ன? கூட்டணி. அதான் சிம்பிள். அடுத்து இதுக்கு தான் போவாங்க. இங்கே சேர்ந்தல வாசப்படி வரையில் வந்தவங்க வீட்டுக்குள்ளே வரதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும் என்கிற கணக்கு. ஆகையினால வேண்டாம், நான் வராண்டாவில் இருக்கேன், சென்னையில் உட்காந்துருக்கேன், வெளியில் இருக்கேன், ஆதரவு கொடுக்குறேன். இந்த நிலைப்பாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இது ஒரு புதிதாக இல்லை, அவங்களோட இயல்பு. அது ஆட்சியில் பங்கு தந்தால் கூட அமைச்சரவை பதவிகளையே கூட ஏற்காத மனநிலையை கொள்கை உடையவர்கள், அவங்களுக்கு பாலிசி எடுத்திருக்காங்க. ரெண்டாவது, எந்த கம்யூனிஸ்ட் கட்சியுமே சொந்தமாக அவங்க ஒரு தலைவர்கள் முடிவு எடுக்க மாட்டாங்க. எல்லாம் இங்கே நிறைய பேர் சொல்கிறது பே சண்முகம் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் சார்பாகவும் வீரபாண்டியன் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாகவும் எடுக்கிறாருன்னா அப்படி இல்லை. வீரபாண்டியனாக இருந்தாலும் பொலிட் பியூரோ முடிவு பண்ணுறது தான் அவர் பிரதிபலிக்க முடியும். சண்முகம் என்று இருந்தாலும் கூட இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய பொலிட் பியூரோ என்ன டிசைட் பண்ணுறதோ அதுதான். இது நேஷனல் லெவலில் பேபியாக இருந்தாலும் சரி, டி ராஜாவாக இருந்தாலும் சரி, மாநிலத்து அளவில் இது. ஸோ அது அவங்களோட இயல்பு. ஆனால் கொள்கை ரீதியாக கூட்டணின்னு சேர்ந்துட்டா என்ன தர்ம சங்கடம்னா,
நாளை தினம் இடதுசாரிகளுடைய குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய அடிப்படை கோட்பாடுகள் இருக்க அதுக்கு முரண்பட்ட ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அவர்கள் என்ன செய்வார்? இல்லை, இது திமுக கூட்டணி அங்கதான் இது ஒன்றும் கம்யூனிஸ்டுகளுக்கு புதுசு இல்லை. திமுக கூட்டணியில் இருக்கும்போதும் திமுக சில முரண்பட்ட விஷயங்களை செய்யும் போது கூட சகிச்சுக்கிட்டு அந்த கூட்டணியில இருந்தாங்கிற விமர்சனம் கம்யூனிஸ்டுகள் மேல இப்பவும் இருக்கு. சகிச்சுக்க மட்டும் இல்ல, போராட்டமும் நடத்தினாங்க. போராட்டம் அதுதான் சார், அந்த மாதிரி நம்ம 1-2 விரல விட்டு சொல்லிட முடியும். ஆனா இப்போ தாவேகா கிட்ட இப்ப நாங்க திமுக கூட்டணியில வெளில வந்துட்டோம், இப்ப நாங்க தாவேகாவோட தான் பயணிக்கிறவங்க போது அந்த கூட்டத்துல கலந்துக்கிறதுல என்ன பிரச்சனை? அப்ப விஜய் மேல இவங்களுக்கு இன்னும் ஒரு சந்தேக கண்ணு இருக்கும், இவர் பாஜகவோட ஆளா இருப்பாரோன்னு ஒரு சந்தேக கண்ணு இருக்கும். இல்ல, அது அல்ல அர்த்தம். அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்ததனுடைய விளைவாக பல திமுக முதலாளித்துவ சார்பாக அல்லது தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கும்போது சகித்துக் கொள்ள வேண்டிய நிலை, நீங்க சொன்ன வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடம் ஏற்படுது, இனிமேல் கூட்டணியில் இருக்க வேண்டாம், வெளியே வந்து ஆதரவு கொடுப்போம், ஆட்சிக்கு விடக்கூடாது. ஒன்று, ஆட்சிக்கு வந்து வேற ஏதேனும் சக்தி வந்து விடக்கூடாது. 2, இதனால் வேறு எது அரசியல் குழப்பங்கள் நேர்ந்து விடக்கூடாது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இப்போ ஆளுநர் கவர்னர் ஆட்சி மூலம் குடியரசுத் தலைவர் ஆட்சி மூலமாக பாஜக மறைமுக ஆட்சி செய்கிறது. இதெல்லாம் அரசியல் பார்வை. இந்த மாதிரி எதுக்கும் நாம இடம் கொடுத்துடக்கூடாது. கம்யூனிஸ்ட் கட்சி விலகி இருந்தாங்க, ஆட்சி கவுந்து போச்சு என்ற கெட்ட பேர் வரக்கூடாது. ஆகையினால இந்த சந்தேகத்தை இன்னும் அவங்க அதிகதானே படுத்துறாங்க. இப்போ தோழமை கட்சி கூட்டம் மூலமா அவங்க கலந்துக்காதது மூலமா என்ன மெசேஜ்? நாங்கள் முதலமைச்சரை பார்த்து விளக்கம் கொடுத்துட்டோன்னு பேசண்முகம் சொன்னாலும் கூட கலந்துக்கிறதுல என்ன சிக்கல்? அங்கே தான் அவங்களுக்கு வந்து இன்னும் நம்ம அவசரப்பட்டு இந்த கூட்டணிக்குள்ளே போயிட வேண்டாம், அவசரப்பட்டு தாவேக்கா கொஞ்ச நாள் தாவேக்கா எப்படி அரசை ரன் பண்ணுறாங்க, இந்த கட்சியோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ? அதுதான் சரியான ப்ரொபேஷனரி பீரியட்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கட்டும், திருப்தியாக இருந்தனா ஒருவோட தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருந்தால் பரந்த ஒரு விஷயத்தில் அவங்க சரியான நிலைப்பாட்டை எடுத்தா, மீத்தேன் விஷயம், ஹைட்ரோ கார்பன் விஷயம் போன்றவற்றில் அவங்க சரியான நிலைப்பாட்டை எடுத்தால் ஆஹா தொழிலாளர்களுக்கு ஆதரவான இயக்கம், விவசாயிகள் விஷயத்தில் அவங்க சரியான நிலைப்பாட்டை எடுத்தால் ஆஹா தொழிலாளர்களும் விவசாயிகளுக்கும் ஆதரவான நிலைப்பாடு, மார்க்சிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்டும் அதை தான் விரும்புகிறது அப்படின்னு சொல்லி அப்போ வரலாம். ஆனால் கூட்டணியில் இருந்து தான் தீர வேண்டும் அவசியம் இல்லை. இத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த அத்தனை கட்சிகளுமே விலகிது. கடைசி வரையில் இருப்போம்னு சொன்ன IUML, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட வெளியில் வச்சு. இல்லை சார், இப்போது விஜய் அவர்களுடைய ஆட்சி உங்களை நம்பி தான் இருக்குது. இன்றைக்கி அவர் இருக்கிற 4 காலில் உங்களுடைய காலும் இருக்குது. நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போது நீங்கள் கூட்டணிக்குள்ளே போயிட்டு நாங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கோம், உங்களுடைய தோழமையாக இருக்கோம், உங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கோம், எங்களுக்கு இதெல்லாம் நிறைவேற்றி கொடுங்க, தொழிலாளர் பிரச்சனை இருக்குது, விவசாயிகள் பிரச்சனை இருக்குது, நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலை பாருங்கள், விவசாயிகள் போராடுறாங்க பாருங்கள், இப்படின்னு நிறைய சிக்கல்களை நீங்கள் உடனடியாக சால்வ் பண்ணுங்கன்னு வெளியிலேருந்து அழுத்தம் கொடுக்கறதுக்கும் கூட்டணிக்குள்ளேருந்து அழுத்தம் கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? இப்போவும் அதே தான் செய்ய போகிறாங்க. வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம், எந்த வாசப்படியில் இருக்கோம், நீங்கள் எங்கள் கொள்கை எவ்வளோ நாள் வாசப்படியிலே நிற்க போகிறோம், வெளியில் போனால் தேவையானவங்க வெளியில் போயிடுவோம், இருந்தால் விருப்பம் இருந்தால் உள்ளே வருவோம், அதனால் நாங்கள் வாசப்படி இருக்கோம் என்கிற போது அரசாங்கத்துக்கு இன்னும் ஒரு கமிட்மெண்ட் வரும், பயம் வரும். பொதுவாக நம்ம வீட்டு வாசப்படியில் யாராவது நின்னாங்கன்னா வீட்டுக்குள்ளே வாங்கன்னு கூப்பிட்றது ஒரு மரபு, ஒரு பழக்க வழக்கம். தாவேக்கா வீட்டுக்குள்ளே வாங்கன்னு கூப்பிட்றாங்க, இல்லைங்க நான் வாசப்படியிலே நிற்கிறேன் அப்படின்னா அப்போ நம்ம பொதுவாக யார் இந்த மாதிரி சொல்லுவா? சண்டைக்காரங்க தான் அப்படி சொல்லுவாங்க. இல்லைங்க பரவாயில்லங்க வீட்டுக்குள்ளே நான் வரலைங்க இங்கேயே இருக்கேங்க. கம்யூனிஸ்டுகள் அப்போ என்ன சண்டைக்காரங்களா? இல்லை, சண்டை இல்லை. அவங்க தங்களோட ஒன்று ப்ரொபேஷனரி. அப்போ ஒரு சந்தேகம் இருக்கு, அப்படி எடுத்துக்கலாமா சார்? சந்தேகம் இல்லை, சந்தேகத்துக்கு அவங்க எதுக்கு சந்தேகப்படணும்? எந்த காலத்தில் அவங்க சந்தேகப்பட்டிருக்காங்க? திமுக கூட்டணியில் இருந்தபோது எல்லாத்துக்கும் சகிச்சுக்கணும். இன்னொரு கூட்டணியில் சேர்ந்தால் ஒருவேளை இவர்கள் ஏதேனும் தவறு செய்தால் நாளைக்கு இங்கிருந்த ஆட்சி மீது ஏதேனும் புகார் விழுந்தா அதுக்கும் நாம காரணமாயிடுவோம். அதுலேயே நீங்கள் கம்யூனிஸ்டுகள் ஏன் வாய் மூடிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி தர்ம சங்கடத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இருப்போம். அதே சமயத்தில் ஒரு ஆட்சி கலந்து விடுவதற்கு நம்ம இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் தேசிய அளவிலும் ஒரு ஆட்சி கவிழ்ந்ததற்கு கம்யூனிஸ்ட் கட்சி காரணமாக இருந்தது கிடையாது. விபி சிங் ஆட்சி கவிழ்ந்ததுக்கு பாஜக காரணம், சந்திரசேகர ஆட்சி கவிழ்ந்ததுக்கு காங்கிரஸ் காரணம், வாஜ்பாய் கவிழ்ந்ததுக்கு அதிமுக காரணம். இப்படித்தான் இருந்திருக்கு. சரண் சிங் ஆட்சி கவிழ்ந்ததுக்கு இந்திரா காந்தி காரணம். ஆக எந்த காலத்திலுமே கம்யூனிஸ்டுகள் கவிழ்ந்தது கிடையாது. நாம் அப்படியே இருப்போம். அதனால வீழ்ச்சி நாளைக்கு ஒருவேளை பெரும்பான்மை இழந்து ஏதோ ஒரு சூழல் வந்தால் 2+2 இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மொத்த 4 எம்எல்கள்
காப்பாற்றுவார்கள். ஸோ அவங்க கிளியராக இருக்காங்க, இப்போதான் கிளியராக இருக்காங்க. இதுவரையில் அவங்க கிளியராக இல்லை. நான் அதையும் சொல்லிடுறேன். திமுக கூட்டணியில் இருக்கும்போது அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் நகைப்புக்குரியதாக இருந்தது. இப்போதுதான் ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, அப்படி இருந்த திமுக அதிமுக கூட்டணின்னு சொன்னாங்கல்ல, சொல்லப்பட்டது யார்? அதையும் இப்போ இவர் சொல்லியிருக்காரு, முஸ்லீம் லீக்கும் சொல்லியிருக்காரு, பேபி சொல்லியிருக்காரு. நான் அதெல்லாம் உண்மை, அதில் 4 பேர் சொன்னாங்கன்னா உண்மைன்னு ஆகிடுது. உண்மைதான் அது எப்பவுமே. அதை திமுக அதிமுக மறுக்கும், அது வேறு விஷயம். ஒருவேளை அப்படி ஒரு சூழல் வந்தால் என்ன நிலைமை ஆகும்? பாஜக தாவேக ஆட்சி கவிழ்ந்தால் பாஜக வரும் என்பது மட்டுமல்ல, இவங்களும் ஒன்றா சேர்ந்து வந்துட்டாங்கன்னா அதிமுக ஆட்சி திமுகவோட ஆதரவில், அப்போ அதிமுகவினுடைய செயல்பாடுகளை நம்ம ஆதரிக்கிற மாதிரி ஆகிடும்ல. ஸோ நம்ம இப்போ எடுக்கிற நிலைப்பாடு சரியானதுன்னு நினைக்கிறாங்க. கரெக்ட் சார், இதெல்லாம் முன்னாடி நடந்து முடிஞ்சு, அதனால தான் நாங்கள் வெளியில் வரோம், தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்குறோம், கூட்டணி விட்டு வெளில வரோம், எல்லாம் முடிச்சுட்டாங்க. ஆமாம். இப்போ என்ன பிரச்சனைனா, இவங்க இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு போகலைங்கிறது ஒன்று. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது, நம்மளுடைய தயவில், நம்மளுடைய முன்னாடி இருந்த கட்சிகளோட தயவில் தான் இந்த ஆட்சி வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, எப்போ வேண்டாலும் இந்த வண்டி நிற்கும், தயாராக இருங்கன்னு தொடர்ச்சி, இன்னைக்கு மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக அவர் பேசிகிட்டே இருக்காரு. உதயநிதியும் அதை சொல்லிகிட்டே இருக்காரு, இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது, 6 மாதத்தில் கவிழ்ந்துடும், 1 வருஷத்தில் கவிழ்ந்துடும் சொல்லிகிட்டே இருக்கும்போது, கம்யூனிஸ்டுகள் அப்போ இந்த நிலைப்பாடை எடுக்கிறாங்கன்னா, அப்போ இது நிறைய புள்ளிகளை நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்குல்ல. அங்கே தாவேக்காக்கு ஒரு விதமான குழப்பம் இருக்கோ, நம்ம என்னடா இது இங்கே இப்படி பேசுகிறாங்க, கம்யூனிஸ்டுகள் வரமாட்டுறாங்க, ஒரு மாதிரி இழுபறியாக இருக்கேன்னு ஏதாவது விஜய் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்காரு. அது சந்தேகம் தாவேக்காக்கு ஏற்படக்கூடும், எனக்கு மாற்று கருத்தில் அது சந்தேகம் ஏற்படலாம். ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி இதுவரையில் அப்படி செஞ்சது இல்லை என்கிற ஒரு மண்பான். அவங்க இனிமேல் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய பிறகு திமுகவுக்காக அங்கே போய் பேச மாட்டாங்க. எங்கள் தயவில் தான் தாவேக்கா ஆட்சி இருக்குன்னு. ஆனால் திமுக சொல்வதில் அவர்கள் அதுக்கு இணங்கி செயல்பட மாட்டார்கள். ஒரு சொல்லலாம், அதை மறுத்து இருக்கலாம், நேரடியாகவோ மறைமுகமாகவோ. கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லை, நாங்கள் சொந்தமாக விருப்பத்தின் பேரில் தான், எங்கள் கட்சியினோட முடிவாக தான் இருக்குது என்ற இதை மறுபடியும் தெளிவுபடுத்தலாம். ஏற்கனவே தெளிவுபடுத்த நாங்கள் பாஜக ஆட்சி மறைமுக ஆட்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காக செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ மறுபடியும் வலியுறுத்தலாம். திமுக அனுப்பிச்சு நாங்கள் போனதா இல்லை என்பதையும் பதிவு செய்யலாம். பாஜக ஆட்சி வரக்கூடாது, திமுக ஆட்சி வந்துவிட்டது மறைமுகமாக, 2 கட்சியும் மறைமுகமா இல்லை, 2மே தவறு. நாங்கள் எங்கள் சொந்த முயற்சியில், சொந்த பார்வையில், சொந்த நிலைப்பாட்டில், சொந்த கொள்கையின் அடிப்படையில் அதை அவங்க தெளிவுபடுத்தினால் நல்லது. அது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மீதான மதிப்பை உயர்த்தும். இல்லை, இன்னைக்கு திரு சண்முகம் அவர்கள் செய்தியாளர் சந்திக்கும் போது கூட, நாங்கள் இந்த ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம், நாங்கள் உறுதியாக தான் இருக்கோம், முதலமைச்சர்கிட்டே அதை நாங்கள் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு புள்ளியை சொல்கிறாரு. இப்போ இந்த சைடில் விஜய் அவர்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது, இப்போ இந்த தோழமை கட்சிகள் இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இப்போ நான் ஒரு தோழமை கட்சிகள் கூட்டணி அமைப்பது நான் உலகத்தில் திமுக தான் இன்டாக்ட் கூட்டணி என்ற ஒரு பேர் வாங்கிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், எல்லா தளங்களையும், ஊடக தளங்களுக்கு நீண்ட ஆண்டு காலம் பயணித்த கூட்டணின்னு நிறைய பேர்கள் வாங்கியிருக்காங்க. ஆனால் நானும் ஒரு இன்டாக்ட் கூட்டணி உருவாக்குறேன், வலிமையான கூட்டணியை உருவாக்குகிறேன் என்பதை நிரூபிப்பதற்காக அது ஒரு காரணம். இருந்தாலும் ஒரு பார்வை சொல்கிறேன், இப்போது நிறைய கட்சி மாற்றத்தில் அதிமுக விலகுதல், காலியாக கிட்டத்தட்ட 7 இடங்கள் 6 இடங்கள் 6+1. இன்னும் கரூர் விஜயபாஸ்கர் அடுத்தது இன்னும் சில பேர் எஸ்பி வேலுமணி எதிர்பார்க்குறாங்க, வேறு சில பேர் நத்தம் விஸ்வநாதன் எதிர்பார்க்காங்க. அவங்க 2 பேரும் அதிமுக கூட்டத்தில் மகளிர் அணி கூட்டத்தில் கலந்துக்கல. சி.வி. சண்முகம் ஏற்கனவே இருக்கார், அவர் எப்போ விலக போகிறாரு, என்ன முடிவு எடுக்க போகிறாரு தெரியல. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 10-12 எம்எல்ஏக்கள் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ. நம்ம கரெக்ட் சார், அது தனி. இது இப்போ விஜய் அவர்கள் இந்த கூட்டணியை நான் அப்போது இந்த கூட்டணியை, இந்த தோழமையை முழுமையப்படுத்த வேண்டிய அவசரம் விஜய்க்கு எங்கேருந்து வருதுன்னு இல்லை. நான் நீங்கள் அவசியம் அந்த புள்ளி கேட்குறீங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னால், நாம் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நம்பரோட ஆட்சி செய்வோம். ஏன் இப்போ கம்ஃபர்டபுளாக இல்லையோ? நான் முடிச்சிடுறேன். நாம அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா மட்டும் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற போது திமுகவுக்கு பெரும்பான்மை பலம் இருந்ததா இல்லையா? இருந்தது. 2006 தவிர கலைஞர் ஆட்சி கூட்டணி பெரும்பான்மை இருந்தது. கூட்டணி பெரும்பான்மை அது டெக்னிக்கலாக அரசமைப்பு சட்டத்தின்படி
பெரும்பான்மை பலத்தின் அடிப்படையில் ஓடுது. நான் அதை சொல்லவே இல்லை. ஆமா, ஏன்னா கலைஞர் தான் முதலமைச்சர்னு சொல்லி ஓட்டு கேட்டா அவங்களுக்கு 145 இடங்கள் கிடைச்சது. ஓட்டு கேட்கறது மக்கள் சொல்லி அதெல்லாம் அடுத்தது. நான் முதல்ல இப்படி எடுத்துக்கிறேன். டெக்னிக்கலா இப்போ ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான என்டிஏ ஆட்சி மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். மைனாரிட்டி கவர்மெண்ட் நினைவு வச்சுக்கோங்க. சென்ற முறை 303 இடங்கள் தனி பெரும்பான்மை, அவங்க மட்டுமே, பாஜக மட்டுமே. ஆனால் இப்போது தெலுங்கு தேசம், நிதிஷ்குமாரோட ஜேடியு ஆதரவுல இருக்கு. அது ஒன்றும் மாறாது, கொஞ்சம் சமாளித்துருவாங்க, ஆட்சி நீடிக்கும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது. ஆனால் தனிப்பெரும்பான்மை அவங்களுக்கு இல்லை, அதை கவனிக்கணும். ஓகே, கடந்த காலங்களில் கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்தை தவிர சென்னை முக ஸ்டாலின் ஆட்சி கம்ஃபர்டபுளாக அவங்க இருந்தாங்க. எல்லா கட்சியும் இப்போ விலகின அத்தனை கட்சிகளுமே திமுக கூட்டணியிலிருந்து விலகி இருந்தால் MUML, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட், மதிமுக, அப்புறம் வேறு எந்த கட்சிகளும், VCK, எல்லா கட்சியுமே விலகினாலும் அந்த ஆட்சிக்கு எந்த பங்கமும் வராது, எந்த 133 இடம் வச்சிருந்தாங்க. அந்த நிலையை உருவாக்கி கொள்வோம். ஏன் இப்ப ஏன் என்ன பிரச்சனை? இப்ப திமுகவுக்கு அந்த மக்கள் அந்த 133 மேண்டேட்டை கொடுத்தாங்க, அவங்க 5 வருஷத்தை ரன் பண்றாங்க. தாவேகாவுக்கு மக்கள் கொடுத்த மேண்டேட் 108 தான், 107 தான். விஜய் ஒரு இடத்துல ராஜினாமா பண்ணா 107 தான் மேண்டேட். நீங்க திமுக கூட்டணில இருந்து கட்சிகளை எடுத்து ஆட்சி அமைச்சு நீங்க ஆட்சி நடத்துறீங்க, ஆட்சி ரன் பண்றீங்க, ஃப்ளோர்ல மெஜாரிட்டியும் காமிச்சிட்டீங்க. 6 மாசம் வரைக்கும் உங்க ஆட்சிக்கு எந்த சிக்கலுமே கிடையாதுங்க போது அவசரமா இந்த கூட்டத்தை கூட்டி நீங்களாம் எங்க கூட தான் கூட்டணின்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன வருது? இது புதுசே கிடையாது. தமிழக அரசு, தென் மாநில அரசு, அப்போது மெட்ராஸ் மாகாணம், இது புதுசு கிடையாது. ஏன்னா 52 ராஜாஜி ஆட்சியில் காமன்வெல்த் பாவே மாணிக்க நாயக்கனாருடைய கட்சி, அவருடைய காமன்வெல்த் கட்சியும் ராமசாமி படையாட்சியருடைய உழவர் உழைப்பாளர் கட்சியும் ஆதரவு கொடுத்தார்கள். சில சுயேட்சைகள் ஆதரவு கொடுத்தார்கள். ஆட்சி நின்றது, 5 வருஷம் இருந்தது. ஆனால் கவனிக்கணும், அந்த 2 கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து விட்டார். நல்லா கவனிக்க, SS ராமசாமி படையாட்சியரும் மாணிக்கவேல் நாயக்கரும் அந்த காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார்கள். அவங்க கிட்ட இருக்கிற எம்எல்ஏக்களும் கட்சியில் ஆதரவு கொடுத்தாங்க. ஆக காங்கிரஸ் கட்சி தனிப்பெரும்பான்மை பலத்தோட தான் இருது. இதுதான் டெக்னிக்கல் விஷயம். அது மாதிரியான ஒரு நிலைமைக்கு இவங்க வராங்க. நம்ம அந்த அரசியல் பற்றி பேசலை. அதிமுக விலகினவங்க காலியாச்சு, மதிமுக பற்றி வைகோ உடச்சே பேசுகிறோம் சார். வெளியில இருந்து இவங்க வந்து இப்போ திருமாவளவன் ஆகட்டும், IUML ஆகட்டும், காங்கிரஸ் பேசலை, கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இந்த அரசை குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் நடந்துகிட்ட விஷயம் மிகப்பெரிய தவறு, நீங்கள் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு திருமாவளவன் வெளிப்படையாகவே ட்வீட் போடுறாரு. கம்யூனிஸ்டுகள் வெளிப்படையாகவே விமர்சிக்கிறாங்க. இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் ஆதவர்ஜுனா செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது, ஏன் 4 நாளாக எங்கள் முதலமைச்சரை எள்ளி நகையாடினாங்களே, அன்னைக்கெல்லாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்கன்னு ஒரு கடுமையான ஒரு எப்பவும் இல்லாத ஒரு ஃபோர்ஸை பயன்படுத்துகிறாரு ஆதவர்ஜுனா. அப்படிங்கிற பட்சத்தில் இது இப்படியே போயிட்டு இருந்தா, ஆட்சி கூட்டணி கட்சிகள் முரண் இப்படியே போயிட்டு இருந்தா இது கவர்மெண்ட்டை தள்ள முடியாது. இதுக்கு ஒரு முடிவை கட்டணும், ஒரு முடிவு கொண்டு வரணும். அதுக்கு உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எங்களுக்கு தொல்லை பண்ணாமல் எங்களை விடுங்க, ஆட்சி நடத்த விடுங்கன்னு சொல்கிறது அந்த கூட்டமா? ஒரு பக்கம் அதுவே இருக்கலாம். இந்த ஆட்சி நடத்துவதற்கு உங்கள் ஒத்துழைப்பு தேவை என்கிற நாகரிகமான அணுகுமுறை இருக்கலாம். அது நல்லதும் கூட. ஒரு கூட்டணி அமைவது பல வகையில் நல்லதும் கூட. மத்தியில் உள்ள ஆட்சிக்கு நாங்கள் வலிமையான கூட்டணி இருக்கோம்னு காட்டுறதுக்கு ஒரு மெசேஜாகவும் இருக்கும். எதிர்கட்சிகளுக்கு நீங்கள் கவலைப்படாத, நாங்கள் வலிமையான கூட்டணின்னு சொல்வதற்கான ஒரு மெசேஜாகவும் இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, தங்களையும் பலப்படுத்தி கொடுத்துருக்கான முயற்சியில் இருக்காங்க. அப்புறம் தங்களை தாவேகா தன் சொந்த பலத்தில் வலிமையான கட்சியாக உருப்பெற்று விட்டால் இந்த கட்சிகளில் வெளியே போகிறது கொஞ்சம் யோசிக்கும். 11-12 ஆண்டுகளாக கொள்கை அடிப்படையில் மதிமுக, VCK, மற்ற கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக அணியில் இருந்தாங்க. வெற்றி பெற்ற பலம் வாய்ந்த கட்சி திமுக, வெற்றி பெற்ற பலம் வாய்ந்த கட்சி. 2 மக்களவை தேர்தல், 2 சட்டப்பேரவை தேர்தல் வலிமையாக இருந்ததுனால, பல உள்ளாட்சி தேர்தல்களில் வலிமையாக இருந்ததுனால இந்த கட்சியோடு இருப்போம் என்ற மனப்பான்மையில் தான் அவங்கெல்லாம் இருந்தாங்க. அதுதான் அரசியல் கணக்கு. அதே போல் தாவேகா நானும் ஒரு வலிமையான கட்சின்னு இப்படி இருந்துட்டோம்னா வெளியேறு, அதிமுக வெளியேறவங்களும் ஒரு வேலை சேர்த்துட்டு ஏதோடு அந்த அரசியல் மாற்றங்கள்லாம் விட்டுருவோம். நம்ம ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக உருவாகினால் கட்சிகள் கூட்டணிகள் இருக்கும். நீங்களும் புரிஞ்சுக்குங்க, கூட்டணியில் இருக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கு, கூட்டணி அமைப்பதற்கு இன்னொரு நம்பிக்கை என்னன்னா, நாங்கள் சொந்த பலம் இருந்தாலும் உங்களுக்கு அமைச்சரவை பதவி, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு நான் தேர்தலுக்கு முன்பு சொன்னாலே அதையும் உறுதியோடு செயல்படுத்துவேன் என்கிற மெசேஜும் அதில் இருக்கும். கூட்டணியில் இருங்க. கடந்த முறை நாங்கள் பெரும்பான்மை பெற்றாலும் அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னோமே, அதை நாங்கள் இப்போவும் செயல்படுத்துவோம், எப்போதும் செயல்படுத்துவோன்ற
மெசேஜையும் அவங்க சொல்வதற்கான கூட்டணியாக இருக்கலாம்.